தாயகத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் கேட்டால், ஆமாம் கடந்த காலத்திலே கசப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்பொழுது எங்களுக்கும் ஜனாதிபதி, ஜனநாயக ரீதியாக ஒரு பெரிய வாக்கெடுப்பின் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி. ஆக கடந்த காலத்திலே நடந்த கசப்புக்கு மன்னிப்பு கோருங்கள். எதிர்காலத்திலே உங்களோடு சேர்ந்து ஆரோக்கியமாக நீங்கள் பயணித்தால், எங்களுக்கும் ஜனாதிபதியாக நீங்கள் நடந்து கொண்டால், எங்களையும் மக்களாக நீங்கள் மதித்தால், உங்களுடைய பக்கம் நிற்க நாங்கள் தயார் என்கிற ஒரு பாசிட்டிவான குறிகாட்டியை காண்பித்திருக்கிறார்கள். ஒரு மலையக மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றியோ அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய நிலைகளை பற்றியோ சிங்கள மக்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்ற பாங்கில் இந்த அனுர குமார திசாநாயக்காவின் பணி மற்ற வேட்பாளர்களை விட பெரிதாக இருந்தது என்று கூற வேண்டும். இந்த தொகுதிகளில் பாரம்பரியமாக இருக்கின்ற பல வருடங்களாக இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை அகற்ற முடியுமா என்றால் அதில் சற்றே சிரமம் இருக்கின்றது. சாதாரண ஒரு வறுமை குடும்பத்தில் அல்லது நடத்துகிற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்த ஒருவர் இவ்வாறான பதவி, அதாவது அனுர குமாரநாயக்காவே 2020 நினைத்திருக்க முடியாத ஒரு பதவி. 2019 ஆண்டு தேர்தலில் இவர் போட்டியிட்ட பொழுது பெற்ற வாக்கு 3%, வெறும் 3%. அதே வாக்கை இன்று 42 அல்ல 43% கொண்டு வருவது என்பது சாதாரண நிலைமை அல்ல. அவ்வாறான ஒரு நிலைமை அல்லாமல் அனைவருமே வாருங்கள் அனைவருமே செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தால் அனைவரும் அதில் போகின்றார்கள், வழிபாடுகளை நடத்துகின்றார்கள், கேக் வெட்டி பரிமாறுகின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் அவர்களுடைய கட்சி சார்ந்த அக்கறையா அல்லது வெளிப்பாடா என்றால் இல்லை, ஒரு மாற்றத்தை நோக்கிய வெளிப்பாடாகவும் மற்றது இந்த இளைய தலைமுறைக்கான ஒரு வருகையாக இன்று அதாவது சந்திரிகா குமாரசுங்காவுக்கு அடுத்ததாக வயது குறைந்த ஒரு ஜனாதிபதியாக வந்திருப்பவர். இவர் பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர், மற்றது சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் என்று. ஆனால் தமிழர்களுக்காக பாடுபட்டார் என்ற அந்த சாட்சியங்கள் நான் அறியவில்லை. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். CMR தமிழ் எஃப்எம்னுடைய காற்றலையில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் 10:33 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் வழக்கம் போல சமூக அரசியல் ரீதியான எல்லைகளில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. ஆக இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் அண்மை நாட்களிலே இடம்பெற்றிருந்தது. அதுதான் ஜனாதிபதி தேர்தல். சற்றும் எதிர்பார்க்காத வகையிலே, அப்படியும் சொல்ல முடியாது, நிறைய பேர் அதை எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், தேர்தல் பிரச்சார காலங்களிலே தற்போதைய ஜனாதிபதிக்காக கூடியிருந்த கூட்டம் என்பது அவருடைய வெற்றியை ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்தது. அதற்கேற்றாற் போல அனுர குமார திசாநாயக்க இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதவியேற்புக்கு முன்னும் நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். பதவியேற்று ஓரிரு நாட்களே ஆகியிருக்கிற இந்த தருவாயிலே அந்த பதவியேற்புக்கு பின்னரான அதிர்வுகளை குறித்து நாங்கள் பேச வேண்டிய நிறைய தேவை இருக்கிறது. காரணம், தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெவ்வேறு விதமான நல்ல மாற்றங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நல்ல அதிர்வுகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக நிச்சயமாக அது குறித்து பேச வேண்டும். நாங்கள் அதை குறித்து விரிவான உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? நலம் நலம், நாடுவதும் அதே. உங்களை மற்றொரு உரையாடலிலே இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஆம் சுரேஷ் தர்மா, நாங்கள் இந்த அனுர குமார திசாநாயக்கவினுடைய ஜனாதிபதி பதவியேற்பு குறித்து, அவருடைய வெற்றி குறித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். அது கணிசமான அதிர்வலைகளை புலத்திலும் சரி நிலத்திலும் சரி ஏற்படுத்தி இருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் அந்த வெற்றிக்கு வேறு விதமாக அவர்களினுடைய பதில் இருக்கிறது. அதாவது கடந்த கால கசப்புகளை ஞாபகப்படுத்துவதாக, இது எந்த அளவுக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுப்புவதாக புலம்பெயர் சமூகத்தினுடைய அதிர்வு இருக்கிறது. அதுவே நிலத்திலே, அதாவது தாயகத்திலே இருக்கிறவர்களை நீங்கள் கேட்டால், ஆமாம் கடந்த காலத்திலே கசப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்பொழுது எங்களுக்கும் ஜனாதிபதி, ஜனநாயக ரீதியாக ஒரு பெரிய வாக்கெடுப்பின் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி. ஆக கடந்த காலத்திலே நடந்த கசப்புக்கு மன்னிப்பு கோருங்கள். எதிர்காலத்திலே உங்களோடு சேர்ந்து ஆரோக்கியமாக நீங்கள் பயணித்தால், எங்களுக்கும் ஜனாதிபதியாக நீங்கள் நடந்து கொண்டால், எங்களையும் மக்களாக நீங்கள் மதித்தால், உங்களுடைய பக்கம் நிற்க நாங்கள் தயார் என்கிற ஒரு பாசிட்டிவான குறிகாட்டியை காண்பித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது இவ்வாறுதான் செல்ல வேண்டும் என்கின்ற
நிலை இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக அங்குள்ள மக்களுக்கு அங்குள்ள தேவைகள், அங்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மற்றும் அவர்கள் உரிமை பேணல் என்பது முக்கியமானது. எனவே அவர்களது போக்கு என்பது ஆமாம், கடந்த காலத்தை இட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை விட முன்னோக்கி செல்வதற்கான ஒரு முனைப்பு தேவை என்பதற்கான முயற்சிகள் பல இத்தியாதிகளாகவும் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பலரும் இதை இப்பொழுது பகிரங்கமாகவே வரவேற்பவர்களாகவும் அல்லது மாறுதல்களை வேண்டி நிற்பவர்களாகவும் தங்களை அடையாளம் காட்டுகின்றனர். அதற்காக அங்கே நடைபெற்ற இந்த இனப்படுகொலை விவகாரங்கள் போன்றவற்றில் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் அதனை மாற்ற வேண்டுமா என்றால் இல்லை. அவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் அதற்கான முனைப்புகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கலாம். அவர்களானால் அங்கே உள்ள மக்களுக்கான வாழ்வியலில் இது ஏற்படப்படும் போன்ற மாற்றங்களை அதனுடன் இணைத்து பார்க்க முடியாது என்று சொன்னால், அந்த காலம் என்பது கொடுத்து நிற்கின்ற ஒரு அளவு கடந்து செல்கின்ற நிலையை 15 ஆண்டுகள் இப்பொழுது ஏற்படுத்திவிட்டன. இருந்தும் எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருப்பது இந்த சர்வதேசத்தின் கவனம் என்பது அந்த தீவின் பால் இருப்பது, அல்லது எங்களுடைய புலம்பெயர்ந்த தொகை என்பது இப்படி இந்த வட அமெரிக்காவில் பெரிதாக இருப்பது. அது இரண்டும் மற்றதும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஒரு அதிக பங்கில் இருப்பது. இந்த 2 காரணங்களும் இருந்தாலும் அங்கு உள்ள மக்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்கள் சாதாரண வாழ்க்கை முறையில், சாதாரண நடைமுறையில் அங்க அரச கர்மங்களையோ அல்லது அரச தேவைகளையோ ஆற்றுவது போன்ற விடயங்களுக்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை அணர்ந்தவர்களாக செல்கின்ற வேளையில் தங்களுக்குரிய சம உரிமை அல்லது இந்த தங்களுக்குரிய மரியாதை என்பது சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதில் குறியாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் விட்டு செல்லுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்திற்குரிய அறிகுறிகள் தெரிகின்றனவா என்றால் ஆம் என்று குறிப்பிட வேண்டும். அவ்வாறு என்று கூறினால், ஒரு மலையக மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றியோ அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய நிலைகளை பற்றியோ சிங்கள மக்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்ற பாங்கில் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் பணி மற்ற வேட்பாளர்களை விட பெரிதாக இருந்தது என்று கூற வேண்டும். குறிப்பாக சஜித் பிரேமதாச 13வது சட்டத்தை அமல்படுத்துகின்ற என்ற ஒரு நிலையை எடுத்தது ஒரு பிரகடனம். அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் இவர் அந்த சாதாரண வழக்கத்தில் இதனை அந்த விளங்கப்படுத்துகின்ற ரீதியில் ஒரு வெற்றி பெற்றவராக, ஒரு ஹாரிஸ்மேட்டிக் லீடராக அல்லது ஒரு கவர்ச்சிகர தலைவராக அல்லது சாதாரண மனிதனால் தன்னுடைய ஒரு நண்பராக பார்க்கக்கூடிய ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வருகின்றார். இவருக்கு அந்த பேச்சு வல்லமை இருக்கின்றது. அந்த பேச்சுக்களில் கூட சாந்தம் மற்றும் அழகு மற்றும் ஆளுமை மற்றும் இந்த உடல் அங்காவிய பரிவர்த்தனைகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி செய்யக்கூடிய ஒரு திறனுள்ளவராக இருக்கின்றார். இதற்கு இவருடைய மாணவர் பருவ அரசியல், இவர் ஜேவிபியின் போராட்ட காலத்தின் பிறகு ஜேவிபியில் இணைந்திருந்தாலும் மாணவர் பருவ கால அரசியலும் மற்றும் அவருடைய இப்பொழுது 20 வருடத்துக்கு மேலான அரசியல் வாழ்வும் அவருக்கு அந்த இதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த திறமைகள் அவரிடம் இருக்கின்றன. ஆனால் அந்த ஆளுமைகள் மட்டும் அதற்கு போதுமா என்றால் இல்லை. என்றால் அங்கே அவர் செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன. நிச்சயமாக அனுரவினுடைய பதவியேற்புக்கு பிறகு சடதியாக நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திய ஒரு விடயம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பது. அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் இன்னும் 90 நாட்களில் தயாராக வேண்டும். ஆக எப்படி இந்த தேர்தல் இருக்க போகிறது? நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை பெற்று அங்கே அனுரவுக்கு சாதகமான அவருடைய கொள்கையின் கீழே நிற்கக்கூடிய, இல்லாவிட்டால் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை வலுப்பெற்றால் மாத்திரம்தான் அவருடைய எண்ணத்தில் இருக்கிற ஒரு ஆட்சியினை சாத்தியமாக்க முடியும். ஆக இது எந்த விதத்திலே சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய அந்த கேள்வியிலேயே ஆழமான பொருள் பதிந்திருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை இப்பொழுதைய ஆட்சியில் 3 அங்கத்தவர்களை மாத்திரம் கொண்டிருந்த ஒரு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான காரணமாக இருந்தது 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அதன் பொழுது இவர்கள் ஏற்படுத்திய பிரசன்னமும் அதன் பிறகு அவர் தன்னை ஒரு தலைவராக வரித்து கட்டி ஒரு டேக்லைனில் ஏகேடி என்கின்ற ஒரு பேர் மக்களிடையே பரிவர்த்தனமாகி அதன் மூலம் மக்கள் நாயகனாகி வந்துவிட்டார். ஆனால் அங்கே 225 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 225 தொகுதிகளிலும் அறுதி பெரும்பான்மையை
பெற வேண்டும் என்றால் 150 தொகுதிகள் 2/3 பெரும்பான்மையின் மூலம்தான் எந்த ஒரு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலோ அல்லது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தாலோ மாற்ற முடியும். அவ்வாறான நிலையில் இவர்கள் தலைவர்களை தொகுதி ரீதியாக வளர்த்திருக்கின்றார்களா என்றால் இல்லை, அறவே இல்லை. ஆனால் அவ்வாறான புதியவர்களை இவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்றால் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியும் தனது கட்சிக்காக. அவ்வாறு இவர் சென்று அந்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இந்த தொகுதிகளில் பாரம்பரியமாக இருக்கின்ற பல வருடங்களாக இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை அகற்ற முடியுமா என்றால் அதில் சற்றே சிரமம் இருக்கின்றது. இப்பொழுது கடந்த ஆட்சியில் 193 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மஹிந்த ராஜபக்சவின் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய ஆளுமை அல்லது வசீகரம் அல்லது அவர்களுக்குள்ள ஆதரவு மற்றும் அவர்களுடைய சாதிய மத சமூகம் சார்ந்தவர்களின் ஆதரவு போன்ற பல இத்தியாதிகள் அங்கே பங்கு பெற்ற போகின்றன. அந்த நிலையில் இவ்வாறான புது வேட்பாளர்களிடையான ஒரு பரிவர்த்தனை ஏற்படுத்துவதற்கான காலம் என்பது மிகவும் குறுகிய காலம். அதாவது 90 நாட்களுக்கு நடத்த வேண்டும் என்கின்ற தேர்தலை இவர்கள் நவம்பர் 14ஆம் தேதி நடத்தி நவம்பர் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்ட வைக்கப் போகின்றார். எனவே அவ்வாறான ஒரு நிலையில் இவர் செய்கின்ற பொழுது அதற்குரிய 2/3 பங்கு பெரும்பான்மை வருமா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இருந்த பொழுதும் மற்ற வருகின்ற கட்சிகள் கூட இவருக்கு இனி ஆதரவை கொடுக்குமா என்கின்ற நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான அந்த கட்சிகளின் ஆதரவு பெறாமல் இவரை கொண்டு நடத்துவது என்பது கடினமான விடயம். அதே நேரம் இவர் கூறிய பல விடயங்களில் இருந்து இவர் மௌனமாக பின்வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட, அதாவது இப்ப அதானி குழுமத்தின் காற்றாலைகள் என்பதெல்லாம் இவர் உடனடியாக கை வைப்பாராக இருந்தால் நிச்சயமாக இந்த சர்வதேசத்தின் பார்வை என்பது மாற்றம் பெறும். இப்பொழுது ஒரு இவ்வளவு வரவேற்று பெற்ற ஒரு நாயகன் வந்திருந்த பொழுது அங்கே உள்ள பங்கு சந்தை வீழ்ச்சி அடைவதும் டாலரின் பொறுமதி உயர்வதும் எதை காட்டுகின்றது என்றால் இந்த சர்வதேச அல்லது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. அந்த பயம் இல்லாமல் அதை ஸ்திரப்படுத்துவதற்கான காலம் நவம்பர் 15ஆம் தேதி ஆகும். நவம்பர் 14ஆம் தேதி தேர்தல் நடந்து 15ஆம் தேதி முடிவு வரும் பொழுது அங்கே இவருக்கு ஒரு ஆளுமை உள்ள அரசு வந்தது என்றால் அதன் மூலம் இவர் எவ்வாறு செய்ய போகின்றார் என்பதை செய்ய முடியும். அதை விட இவருக்கு 3 நாடுகளை நிச்சயமாக அனுசரித்து இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே கூறிய அனைத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அறுதி பெரும்பான்மை என்பது இவருக்கு அத்தியாவசியமானது. அல்லது இவர் சொன்ன எதையுமே செய்ய முடியாது, உடனடியாக மாயம் செய்வது தன்னால் முடியாது என்பதை அவர் தனது ஏற்புரையிலேயே சொல்லிவிட்டார். அப்பொழுது அதாவது அவருக்கு பலத்த சவால்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகின்றது இனி வரும் சில மாதங்கள். நிச்சயமாக நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்தல்களை நாங்கள் கண்டு கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அது ராஜபக்சக்களினுடைய ஆட்சியாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இடையில ரணிலினுடைய பதவியேற்பு, அவர் ஜனாதிபதியாக இருந்த காலங்கள், மைத்ரியினுடைய சமாதான காலங்கள், இப்படி ஒவ்வொரு விதமான ஆட்சியாளர்களையும் ஒவ்வொரு விதமான தேர்தல்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆக அப்படி இருக்க இந்த தேர்தல் காலங்கள் எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான தேர்தல் காலங்களாக, கொஞ்சம் அங்கேயோ நம்முடைய சமூகம் முன்னோக்கி நகர்வதை காண்பிக்கிறதான ஒரு தேர்தல் காலங்களாக இருந்திருக்கிறது. அது தேர்தல் காலத்திலும் அப்படித்தான், தேர்தலுக்கு பிறகு, அதாவது வழக்கமாக ஒரு ஜனாதிபதி பதவியேற்கிற நேரம் அரசர்கள் முன்னர் ஆண்ட ராஜதானிகளிலே தான் அந்த பதவியேற்பு பல கோடி ரூபாய் செலவிலே நடைபெறும். அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள் எல்லாரும் அதில் நிற்பார்கள். மனைவி, மகன், மக்கள் எல்லாரும் நிற்க பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் இம்முறை மிக சாதாரணமாக அனுர ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சென்று அங்கே பதவியேற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எந்த விதமான ஆடம்பரங்களையும் அங்கே பார்க்க கிடைக்கவில்லை. அதே நேரம் முதல் முறை பௌத்த பிக்குகள் தேசிய கீதத்திற்காக எழுந்து நின்றார்கள் என்கிற பிரச்சாரத்தையும் எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே நேர்களுக்கு நாங்கள் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையிலேயே அது தேசிய கீதத்திற்காக எழுந்து நின்ற தருணம் கிடையாது. அதனுடைய தெளிவு என்னவென்றால், ஏற்கனவே அந்த பதவியேற்பு முடிவடைந்து விட்டது என்பதாக அறிவிக்கப்பட்ட போது அதற்காக எழுந்து நின்றவர்கள் உட்கார ஆரம்பிக்கிற நேரம் தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் இருப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்பதற்காக கூட்டத்தோடு எழுந்து நின்றதாகவும் தான் அதனுடைய விளக்கம் இருக்கிறது. முழுதாக அந்த நேரலையை பார்த்தவர்கள் அப்படித்தான் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக அந்த திருத்தத்தோடு
நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ் தர்மா, இந்த தேர்தல் காலங்களிலும் பிரச்சார காலங்களிலும் சரி, பதவியேற்பின் பின்னரும் சரி, கணிசமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆரோக்கியமான மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது? ஆரோக்கியமான மாற்றம் என்று கூறினால் மக்கள் அரசியலில் அவதானம் செலுத்துகின்ற நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த டைனாஸ்டி என்கின்ற பரம்பரை அரசியலுக்குள் இருந்த ஒரு நாட்டில், அதாவது நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் 2 கட்சிகள் தான் இந்த பெரிய பதவிக்காக போட்டியிட்டு வெல்வதாகவும், அவர்கள் ஒரு அரச பின்னணி சார்ந்த குடும்பத்தை இருந்து வந்தவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த முறை அவ்வாறு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வறுமை குடும்பத்தில் அல்லது நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்த ஒருவர் இவ்வாறான பதவி, அதாவது அனுர குமாரநாயக்காவே 2020 நினைத்திருக்க முடியாத ஒரு பதவி. 2019 ஆண்டு தேர்தலில் இவர் போட்டியிட்ட பொழுது பெற்ற வாக்கு 3%, வெறும் 3%. அதே வாக்கை இன்று 42 அல்ல 43% கொண்டு வருவது என்பது சாதாரண நிலைமை அல்ல. ஆனால் அதற்கும் மேலாக அவருக்கு உதவியது மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபய ராஜபக்ஷ நாட்டை எவ்வாறு சூறையாடி அந்த மக்களை எவ்வாறான பள்ளிக்கு கொண்டு வந்தார்களோ, அவர்கள் அந்த வரிசையில் நின்று பொருட்கள் வாங்கியதும், இந்த பணவீக்கம் ஏற்பட்டதும், பணத்திற்காக மட்டுமல்ல இந்த உணவுக்காக கூட கஷ்டப்பட்டது போன்ற நிலைமைகளில் அவ்வாறான ஒரு பயப்பிராந்தியத்திற்கு ஈடுபடாமல் தாங்களாக இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற ஒரு, அதாவது கட்டுப்பாடற்ற தன்மை, அதாவது ஒரு பவுண்டரி அல்லது போர்டர் இருக்கும் ஒரு அரசியல் இந்த பின்னணி அல்லது அரசியல் ஆளுமை கொண்ட கட்சிகளில் கேட் கீப்பர்ஸ் என்ற, அதாவது வாயில் காவலாளி மூலம் ஒருவரிடம் இருப்பார்கள். அவர்களை தாண்டி நீங்கள் உள்ளே செல்வதெல்லாம் இயலாத காரியம். ஆனால் இங்கே அவ்வாறான ஒரு நிலைமை அல்லாமல் அனைவருமே வாருங்கள், அனைவருமே செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தால் அனைவரும் அதில் போகின்றார்கள், வழிபாடுகளை நடத்துகின்றார்கள், கேக் வெட்டி பரிமாறுகின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் அவர்களுடைய கட்சி சார்ந்த அக்கறையா அல்லது வெளிப்பாடா என்றால் இல்லை, ஒரு மாற்றத்தை நோக்கிய வெளிப்பாடாகவும், மற்றது இந்த இளைய தலைமுறைக்கான ஒரு வருகையாக இன்று, அதாவது சந்திரிகா குமாரதுங்கவுக்கு அடுத்ததாக வயது குறைந்த ஒரு ஜனாதிபதியாக வந்திருப்பவர் இவர் தான். அப்பொழுது அந்த இளைய தலைமுறையின் வருகைக்கான ஒரு மாறுகையை எதிர்வரும் காலத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவும், மற்றது வெளிப்படை பிரசனம். இப்பொழுது பார்த்தீர்களானால் இவ்வளவு காலமும் இந்த மந்திரிமாரும் அல்லது இந்த ராஜாங்க அமைச்சர்கள் எனப்படுகின்ற நிர்ணயிக்கப்பட்டவர்களும் அங்கே தனிக்காட்டு ராஜாக்களாக சின்ன சின்ன ராஜ்யங்களை நடத்தி வந்தார்கள், தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள், மணல் கொள்ளைகளில் ஈடுபட்டார்கள். அதே போல ரணில் கூட தனக்கு விருப்பமானவர்களுக்கு, தனக்கு ஆதரவு கொடுப்பவர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரத்தை கொடுத்து அவர்களை கைவசம் வைத்திருந்தார். அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் மாறுபட போகின்றது. எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் இருந்த அரசியல் என்பது இலங்கையில் மாறுபட்டு வருகின்றது. இந்த இனங்களிடையான, இப்பொழுது பார்த்தீர்களானால் இவர்களுடைய பிரச்சார மேடைகளில் 3 மொழிகளிலும் பதாதைகள் தோன்றும். அந்த மாதிரியான நிலைமை ஆரம்ப காலங்களில் இருக்கவில்லை, அல்லது இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அவ்வாறு தான். இவர்கள் அதாவது ஒரு இயக்கமாக இருந்த பொழுது கூட அவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டபடியால் அவர்களால் அந்த இலக்குவாக அதை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும், இது மக்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு ஆதரவளிக்கின்றார்கள் இல்லை, ஆனால் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நீங்கள் சொன்னவைகள் எல்லாமுமே ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான குறிகாட்டிகள். அத்தோடு கூட ஒரு சில விஷயங்களை நானுமே சேர்த்துக் கொள்ளுகிறேன். தேர்தல் காலங்களிலே இனமத வெறுப்பை அதிகமாக தூண்டாத ஒரு பிரச்சாரக்காரர் அப்படி என்றால் அது அனுரகுமார திசாநாயக்க. அதற்கு பிறகு இப்பொழுது, அதாவது அவருடைய காலப்பகுதியிலே வந்திருக்கக்கூடிய பிரதமர் ஹரிணியை நாங்கள் அவசியம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அதிக படித்த தகுதி வாய்ந்த ஒரு பிரதம மந்திரி நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது ஹரிணி. ஆக அவருடைய பாண்டித்யம் என்பது இன்றைக்கு எல்லாராலையும் பெரிதும் வியந்து பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அத்தோடு சேர்த்து காலிமுகத்திடலிலே நிறைய வாகனங்கள், லக்ஸரியஸ் வாகனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது அத்தனையுமே எங்களுடைய அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு கூட நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதிலே இருந்து ஆளுநர்கள் நியமனம் வரைக்குமே, அதுவும் குறிப்பாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களினுடைய நியமனம் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். ஒரு ஊழல் பழிவாங்கல் பதவியில் இருக்கிற
காலத்தில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டார் என்பதற்காக ஒரு பதவி பழிவாங்கலிலே தன்னுடைய பதவியை கொடுத்துவிட்டு போனவர் மறுபடியும் அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான குறைகாட்டி. இப்படி ஏராளமான விஷயங்களை நாங்கள் சொல்லுவதற்கு இந்த அண்மைய நாட்களே நமக்கு வழிவகுத்திருக்கிறது. ஆனால் அண்மைய நாட்கள் தான் வழிவகுத்திருக்கிறது. எங்களுக்கு இதை மறக்க முடியாது. காரணம், உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சுரேஷ் தர்மா, மைத்ரி பதவியேற்ற காலத்திலே ஜாக்கிங் செல்வது என்ன, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி என்று அந்த அலுவலகத்திலே எல்லா புகைப்படங்களையும் அகற்றுவது என்ன, இப்படியான விடயங்கள் நடக்கிற போது எங்களுக்கான விடிவு வந்து விட்டது, சிஸ்டம் சேஞ்ச் என்று அப்போதும் நாங்கள் சொன்னோம். ஆனால் ஒரு கொஞ்ச காலத்திலே அது அப்படியே உதிரியாக போய்விட்டது. ஆக அனுரவையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது எந்த நாள் வரை என்று சொல்லி சொன்னால், தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் கார்த்திகை 27 இந்த நாள் வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? இதை அனுர எப்படி கையாள்வார் என உங்களிடத்திலே ஒரு ஊகம் இருக்கிறது? நிச்சயமாக இது ஒரு அதாவது தெளிவான பதில் கூற முடியாத ஒரு கேள்வியாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால், நிலைமைகள் இதற்கு இரண்டு விடயங்களை முதல் இரண்டு விடயங்களை தொட்டி செல்ல வேண்டும். நீங்கள் கருணை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அவரில் உள்ள சிறப்புத்தன்மை என்று, அதாவது மற்றவர்களால் பகிரப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர், மற்றது சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் என்று. ஆனால் தமிழர்களுக்காக பாடுபட்டார் அந்த சாட்சியங்கள் நான் அறியவில்லை. ஆனால் பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டிருக்கின்றார். அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் என்கின்ற, அதாவது அந்த காப்பகங்களில் இருக்கின்ற பெண்களுக்கான பணியைத்தான் ஒரு மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் காப்பகங்களில் இருக்கின்ற ஒரு பெண்களுக்கான பணியில் ஈடுபட்டு தன்னை அந்த ஒரு கீழே இருந்து ஏற்றி வருகின்றார். எனவே அவர்களில் ஒரு மாற்றம் வரும். இங்கே ஆமாம், இவர்களை எவ்வாறு அந்த உரிமைகளை அவர் நிச்சயமாக அதற்கான விட்டு கொடுப்பு இவரிடம் இல்லாத இடத்து இவர் மீண்டும் தன்னை அதற்குரிய, அதாவது தன்னை ஒரு மற்றவர்களில் ஒருவராக அடையாளப்படுத்துவராக மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் அதனை எவ்வாறு சிங்கள மக்களிடையே செய்ய போகின்றார் இருக்கின்றது. ஒரு கேள்வி இருக்கின்றது. சாதாரணமாக உடனடியாக அனுராவால் ஏன் 1,00,000 இராணுவத்தை வடக்கு கிழக்கில் இருந்து அகற்ற முடியாது என்றால், நிச்சயமாக அவர் அதை செய்ய போவதும் இல்லை. அவ்வாறு செய்பவர்களுக்கான தொழில் முனைப்பை அவரால் உடனடியாக கொடுக்கவும் முடியாது. ஆனால் படிப்படியாக அவர்களை வேறு துறைகளுக்கு மாற்றி அவர்களுக்கு வேறு தொழில்களை கொடுத்து அவர்களை மீள கொண்டு வரக்கூடிய இருக்கும், அல்லது அவருக்கு எதிரான ஒரு புரட்சியை ஆரம்பிக்கும். ஆனால் சிங்கள மக்களிடையே இந்த விவகாரம் குறித்து அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. இவர்கள் கூட தேசிய நாள் என்று ஒன்றை கொண்டாடுகின்றார்கள். ஜேபியினர் தேசிய வீரர் வாரம் என்று. இவர்கள் 1972 1987 88 இழந்தவர்கள் 80,000 பேர். இவர்களே தங்களுடைய ஒரு குழுமத்தை அளித்ததாக இனப்படுகொலை என்று கூட அது ஐக்கிய நாடுகள் சபையில் இவர்களால் ஒரு பதியப்பட்ட காலம் இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் மற்றவர்களின் உரிமைக்கும் அல்லது போற்றுதலுக்கும் அல்லது மரியாதை செலுத்துவதற்கும் அந்த இறந்தவர்கள் அவர்கள் ஒரு தூய நோக்கத்துடன் போய் அவர்களுக்கு இரண்டாவது பார்வையே இருக்கவில்லை. தமிழ் மக்களுடைய விடுதலை என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தங்களுடைய கல்வி, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பல வசதிகளை இழந்து சென்றவர்கள். எனவே அவர்களுக்குரிய வணக்கத்திற்கு இவர் மக்களிடையே ஒரு விளங்கப்படுத்தலை அல்லது புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை செய்ய வேண்டிய ஆளுமைகளை தமிழர் தரப்பும் செய்ய வேண்டும். தமிழர்கள் இவருக்கு இதனை புகட்ட வேண்டும். குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள். அவ்வாறான நிலையில் இந்த நிலைமை ஏற்படும். உங்களுடைய கேள்வி ஒரு சிறந்த கேள்வி, திறந்த கேள்வி. இது நிச்சயமாக ஒரு மாறுதலுக்கான கேள்வியாக கூட இருக்கின்றது. நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு, எங்களுடைய டிமாண்ட் இல்லாவிட்டால் கோரிக்கை என்பது மிக சாதாரணமானது. நினைவு கூறுவதற்கான உரிமை, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நீங்கள் சொன்னதை போல வேறு எதுவுமே அவர்களுக்கு உலகமாக இருந்ததில்லை. இந்த மண்ணினுடைய மீட்பும் மக்களினுடைய பாதுகாப்பும் தான் உலகமாக இருந்திருக்கிறது, கனவாக இருந்திருக்கிறது. அதை எண்ணி மரணித்தவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் போல இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இறந்து விட்டால் அதை நினைவு கூறுவதற்கு அந்த வீட்டாருக்கு எவ்வளவு உரிமை இருக்குமோ அதே போல அந்த மக்கள் கூட்டத்துக்கும் இருக்க வேண்டும். ஆக கார்த்திகை 27 என்பது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக சென்சிட்டிவான ஒரு நாள். ஆக அந்த நினைவு கூறுவதற்கான உரிமையை ஒரு எல்லாருக்கும் பொதுவான அரசு தலைவராக அனுர ஏற்படுத்தி கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக தமிழர் தரப்பிலே ஒரு
நேர்முகமான அதிர்வலையை அதை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில நாட்கள் நடக்கிற மாற்றங்களை வைத்து நாங்கள் சில்லறைகளை சிதற விடாமல் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆரோக்கியமான மாற்றங்கள் வருகிற போது நாங்கள் எப்போதும் சொன்னது போல நாங்கள் அந்த பக்கத்தில் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் பிரியா. அதாவது இவர் அறுதி பெரும்பான்மை பெறும் வரையும் மற்றும் தனது சிந்தனைகளை மற்றவர்களிடையே விதைக்கும் மட்டும் ஒரு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அதில் ஒரு பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படும் என்றால் நம்பிக்கை இனம் வந்துவிடும். எனவே இவர் தன்னுடைய மக்கள் இவர் செய்யாமல் இல்லை. அதைத்தான் யாழ்ப்பாணத்தில் வைத்து சொன்னார். நாங்கள் சிங்கள மக்களையே மாற்றி வருகின்ற பொழுது நீங்களும் இப்படி செய்தால் அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று. அந்த வார்த்தை ஒரு கனமான வார்த்தை. நாங்கள் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் காலம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல காலம் இருக்கின்றது. இனி வருகின்றவர்கள் எப்படி வருவார்கள்? குறிப்பாக சொல்லுங்கள், இப்பொழுது மற்ற கட்சிகள் தங்களிடையே உள்ள பதவிகளை இவர்கள், அதாவது இந்த 225 பேரில் அவர்கள் ஒரு தொகையான பதவியை 43% என்று பார்த்தால் இவரால் ஒரு 120 ஆசனங்களை எடுக்க முடியும். இப்பொழுது எடுத்த வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் மிகுதி 30 ஆசனத்துக்குரிய ஆதரவை தமிழர்கள் கொடுப்பார்களா, முஸ்லிம்கள் கொடுப்பார்களா, அல்லது மேனிய கட்சிகள் கொடுக்குமா என்கின்ற பல இத்தியாதிகளும் இவருக்கு துணைக்கோளாக இருக்க போகின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல நிச்சயமாக நமக்கு நேரம் இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நல்லதும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக அனுரவை பொறுத்த வரைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்களினுடைய பங்கு இதில் மிக அதிகம். ஆக அண்மை நாட்களில் நிறைய பேரினுடைய பதிவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அனுர ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக தாங்க ஆக்டிவாக வைத்துக் கொள்ள போவதாகவும் அவருடைய செயற்பாடுகளை கண்காணித்து நல்லது செய்கிற போது அதற்கான வரவேற்பும், சொன்னதை செய்யாமல் விடுகிற போது சொன்னீங்களே செய்தீர்களா என்பது போல அதற்கான தொடர்ச்சியான எதிர்வினையையும் மாற்றப் போவதாக நிறைய தரப்புகள்ல ஹேஷ்டாக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆக நாங்களும் அதே மாதிரி சொன்னீர்களே செய்தீர்களா என்பது போல நாங்களும் கவனத்தை வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து இதை குறித்து இன்னொரு நாளிலே பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.